நேர்விகித மாறல்ல முந்தின வீடியோவில் நம்ம அட்டவணை கொடுக்காத 3 கணக்குகளை பார்த்தோம். இப்போ இதில் அட்டவணை கொடுத்துருக்கக்கூடிய 2 கணக்குகள் 3.47 எடுத்துக்காட்டு கணக்கு, 3.15 பயிற்சியில் 6வது கணக்கு. இங்கே நமக்கு அட்டவணை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தாள். அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்திற்கும் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. இப்போ நமக்கு கேங்கிற மாறிலியின் மதிப்பின் அடிப்படையில் எக்ஸ் கூடினால் ஒய் கூடும். ஒய் சமம் கே பெருக்கல் எக்ஸ். எனவே கே சமம் ஒய் பை எக்ஸ். இங்கே எது எக்ஸு எது ஒய் அப்படின்னு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த கணக்கில் ரெண்டுக்குமே அட்டவணை கொடுத்துட்டாங்க. விட்டம் 1 சென்டிமீட்டர், அதனுடைய சுற்றளவு 3.1. அப்போது இதுதான் நமக்கு மாறிலி. ஏன்னா ஒய் பை எக்ஸ் 3.1/1னா நமக்கு கிடைக்கிறது 3.1 தான் கிடைக்கும். அதனால் மாறிலி நமக்கு இங்கே 3.1 தான். கே சமம் 3.1/1 இல்லை 6.2/2 15.1/5. அப்போ நமக்கு இது மாறிலி அப்படின்னா எக்ஸோடைய மதிப்பில் இதை பெருக்கணுன்னா ஒய்யோடைய மதிப்பு கிடைக்கும். அதாவது ஒய் சமம் கே பெருக்கல் எக்ஸ். நம்ம மாறிலி 3.1. நம்ம கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, 6 சென்டிமீட்டராக இருந்தால் சுற்றளவு என்னவாக இருக்கும்? 6ஐயும் 3.1ஐயும் பெருக்கிடணும். இதுதான் ஒய்யோடைய மதிப்பு. 6ஐயும் 3.1ஐயும் பெருக்குனா எத்தனை? 6 1 6, 6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 18. 18.6. இந்த அளவுகளை கிராஃப் சீட்டில் குறித்து கிராஃப் வரைஞ்சால் போதும். ஒன்று தான் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம். 6ஐயும் 3.1ஐயும் பெருக்கிறோம். பெருக்கிட்டு கிராஃப் சீட்டில் வரைய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒய் சமம் 3.1 பெருக்கல் எக்ஸ். கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி அதனுடைய அளவு திட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், அதாவது அட்டவணை பார்ப்போம். ஒய் சமம் 3.1 எக்ஸு. 1 கூட 3.1 பெருக்கியிருக்கோம், 2 கூட 3.1 பெருக்கியிருக்கோம், 3 கூட 3.1 பெருக்கி தான் அட்டவணை நம்ம பெருக்கலை கொடுத்துட்டாங்க. நம்ம செஞ்சது 1 6 கூட 3.1 பெருக்கி 18.6ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எக்ஸ் அச்சில் 1 1 6 வரைக்கும் வர்றதுனால நம்ம 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் வச்சுக்கிட்டோம். ஆனால் ஒய் அச்சில் நமக்கு அதிகபட்ச புள்ளி 3ல் குறைந்தபட்சம் 3ல் ஆரம்பித்து 18 வரைக்கும் போகிறதுனால 2 யூனிட்னு வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு அட்டவணை வரைஞ்சி அதை நம்ம கிராஃப் வரைஞ்சி கிராஃபில் புள்ளிகளை குறிக்க போகிறோம். இப்போது இது ஏற்கனவே நம்ம வரைஞ்ச 1 2 3 4 5 6 கிராஃப் சீட்டு. 0 2 4 6 20. 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டு, ஒய்ஹெச்சில் 2 யூனிட்டு. 1, 3.1 இங்கே இருக்குது. 2, 6.2 இந்த இடத்துல புள்ளி 2 இங்கே இருக்குது. 3ங்கிறது இந்த நடுவில் ஒயிட் கோடு. 3, 9.3 இங்கே இருக்குது. அதே 4, 12.4 இங்கே. 5, 15.5 இங்கே. 6, 6ங்கிறது கொஞ்சம் இந்த இங்கே இருக்குது. இந்த கோடு, இந்த ப்ளூ கோடை கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது, இங்கே இருக்கணும். 6, 18.6 இங்கே இருக்குது. இது கிராஃப் சீட்டில் வரைஞ்ச கோடு. இங்கே நம்ம இதை மட்டும் 6, 18.6 மட்டும் கோடு போட்டு காட்டியிருக்கிறோம். அதே இது கிராஃப் சீட் எப்படி வரைகிறது? இப்போ ஒய் அச்சு குறிச்சிக்கிட்டோம், ஒய் டேஷ், எக்ஸ் அச்சு எக்ஸ் டேஷ். இங்கே ஒய் அச்சில் புள்ளிகள் 6 வரைக்கும் குறிச்சிக்கிறோம்.
ஒய்ஹெச்சில் 2 4 18 வரைக்கும் வரணும் நமக்கு. அதனால் இந்த புள்ளிகளை, அதாவது 1,3.1, எக்ஸ்ஹெச்சில் 1, ஒய்ஹெச்சில் 3.1, எக்ஸ்ஹெச்சில் 2, ஒய்ஹெச்சில் 6.2, எக்ஸ்ஹெச்சில் 3, ஒய்ஹெச்சில் 9.3, எக்ஸ்ஹெச்சில் 4, ஒய்ஹெச்சில் 12.4, அடுத்து எக்ஸ்ஹெச்சில் 5, ஒய்ஹெச்சில் 15.5, எக்ஸ்ஹெச்சில் 6, ஒய்ஹெச்சில் 18.6. இப்போ வரைஞ்சி இந்த புள்ளிகளை இணைச்சா ஒரு நேர்கோடு தான். இந்த நேர்விகித மாறல் அப்படிங்கனாலே, நேரியல் சமன்பாடு அப்படின்னாலே நமக்கு நேர்கோடு மட்டும்தான் வரும். இதில் இந்த 6.6வது எக்ஸ்ஹெச்சில் 6ஐயும் ஒய்ஹெச்சில் 18ஐயும் நம்ம ஒரு கோடு போட்டு காட்டிடணும். எக்ஸ்ஹெச்சில் 6, ஒய்ஹெச்சில் 18க்கு கோடு வரைஞ்சி காட்டிடணும். அளவு திட்டம் மேலே இங்கே எழுதியிருக்கணும். கிராஃப் சீட்டில் அந்த கட்டம் கட்டமாக போட்ட சீட்டில், கிராஃப் சீட்டில் அளவு திட்டம் இந்த பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி அளவுகள் குறித்து நீங்கள் கோடு போட்டிருக்கணும். இது இந்த எடுத்துக்காட்டு கணக்கு, நேர்விகித மாறல்ல அட்டவணை கொடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு. அடுத்து 3.15 பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்குது, அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டணத் தொகை. இது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. இங்கே 4 மணி நேரம் நிறுத்தியிருக்காங்க, அதுக்கு 60 ரூபா. 8 மணி நேரம் நிறுத்தினா 120 ரூபா. 12 மணி நேரம் நிறுத்தினா 180 ரூபா. அப்போ இதில் விகித சம மாறிலிங்கிறது என்னது? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? அதுதான் நமக்கு விகித சம மாறிலி. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 15 ரூபா. இந்த கீழே உள்ள ஒய்யிலிருந்து எக்ஸை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த விகித சம மாறிலி. இதில் நமக்கு 2 கேட்டிருக்காங்க. அடுத்து 6 மணி நேரம் நிறுத்தினா கட்டணத்தொகை எவ்வளவு? 6ஐயும் 15ஐயும் பெருக்குனா எத்தனை? 90. இன்னொன்று 150 ரூபா கொடுத்துருந்தா எவ்வளோ நேரம் நிறுத்தியிருப்போம்? 150 15ஆல் டிவைட் பண்ண எத்தனை? 10 மணி நேரம் நிறுத்தியிருப்போம். அப்போது இந்த மாதிரி ஒய் பை எக்ஸ், இங்கே எக்ஸு கொடுத்து ஒய்யை கேட்டாங்க, இங்கே ஒய்யை கொடுத்து எக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 2வதுல இதையும் நம்ம பார்ப்போம். இப்போது ஒய் சமம் கே பெருக்கல் எக்ஸ். எனவே ஒய் சமம் கே, இந்த அங்கிட்டு இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் சமம் அடையாளத்துக்கு இந்த பக்கம் வருது, கீழே போகுது. ஒய் பை எக்ஸு, கே சமம் ஒய் பை எக்ஸு. இப்போ அட்டவணையை மதிப்புகளை கொடுத்துருந்த மதிப்புகளை இப்படி எழுதிக்கணும். 4, நம்ம கணக்கில் ஒரு 6ன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 150 ஒய்யில் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 2 மதிப்புகளை மட்டும் விட்டுட்டு முதல்ல அட்டவணைப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு 6 அப்படின்னா கே சமம் 15, ஒய் சமம் 15 பெருக்கல் எக்ஸு. எக்ஸ் 6னா ஒய் வந்து 15 பெருக்கல் 6 90. இப்போ இந்த இடத்துல 6 கீழே 90 போட்டுருதோம். அடுத்து ஒய் சமம் 150, ஒய்யோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, எக்ஸோடைய மதிப்பு. அப்போ 150 சமம் 15 பெருக்கல் எக்ஸு. அப்போ எக்ஸு சமம் 150 பை 15. அப்போ எக்ஸு சமம் 10. இந்த 10 இங்கே எழுதிடும். இப்போ நமக்கு இப்போ அட்டவணை கிடச்சிருச்சு. 2ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம வரைபடத்தில் குறிப்பிட்டு இந்த புள்ளிகளை மட்டும் கோடு போட்டு காட்டினா போதும். 6 90, 10 150 கோடு போட்டு காட்டினா போதும். இதில் எக்ஸ்ஹெச் தூரம் எவ்வளோ வைக்கிறது, 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ வைக்கிறது, ஒய்ஹெச் தூரம் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்ஹெச் வந்து 1 சென்டிமீட்டருக்கு 2 யூனிட் எடுத்துக்கிறோம். ஒய்ஹெச் வந்து 1 சென்டிமீட்டருக்கு 60 புள்ளிகள் எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு குறைந்தது 60 இருக்குது, அதிகபட்சம் 360 இருக்குது. அதனால் ஒய்ஹெச்சை 60 60 எடுத்துக்கிறோம். எக்ஸ்ஹெச்சை 2 24 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 24 வரைக்கும் எடுத்துக்கிடுறோம். இதனுடைய புள்ளிகளை குறித்த
வரைபடத்தாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்டு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் 60 யூனிட். இப்போ இங்கே 1 2 3 4 5 6 வரைக்கும் பண்ணிட்டோம். இங்கே 60லேருந்து 420 வரைக்கும் போயிருக்குது. இங்கே புள்ளிகள் குறிச்சிருக்குது. மறுபடி புள்ளிகள் குறிக்கிறது எப்படிங்கிறதும் கிராஃபில் வரைஞ்சி அதை காட்டலாம் பாருங்கள். இப்போ ஒய் அச்சு வரைகிறோம், எக்ஸ் அச்சு கிராஃப் பேப்பரில் வரைங்க. இங்கே ஒயிட் கலரில் இருக்குது, அங்கே கிராஃபில் கோடு இருக்கும், அந்த கோடு மேலே இழுத்தா போதும். அடுத்து எக்ஸ் அச்சை ஒரு அலகுக்கு 4 புள்ளிகள் எடுத்துருக்குறோம். ஏன்னா 24 வரைக்கும் வர்றதுனால 1 சென்டிமீட்டருக்கு 4 அலகு எடுத்துருக்குறோம். ஒய் அச்சு 1 சென்டிமீட்டருக்கு 60 அலகு எடுத்துக்கிடுறோம். இப்போ புள்ளிகளை குறிக்க போகிறோம். முதல் புள்ளி 4,60. அடுத்து 6,90. அடுத்து 8,120. எக்ஸ் அச்சில் 8, ஒய் அச்சில் 120. அடுத்தது 10,150. எக்ஸ் அச்சில் 10, ஒய் அச்சில் 150. அடுத்து எக்ஸ் அச்சில் 12, ஒய் அச்சில் 180. நம்ம கேட்டிருக்குது 150 ரூபா நம்ம கட்டணத்தொகை செலுத்தினா எத்தனை மணி நேரம் நிறுத்தியிருப்போம் அப்படிங்கிறது. அதனால் 10க்கும் இந்த புள்ளிக்கு ஒரு கோடு போட்டு காட்டிடுறோம். அடுத்து கிராஃப் வரைஞ்சதை நல்லா கவனிச்சுக்கோங்க. புள்ளிகளை குறித்தோம். முதல்ல புள்ளிகளை கொடுத்து இந்த கோடு ஒரு நேர்கோடு வந்துச்சு. நமக்கு கேட்ட மதிப்புகளுக்கு மட்டும் அதை தெளிவாக காட்டுறதுக்காக இந்த கோடை வரைச்சி காட்டுறோம். 10 150ஐயும் 6 90ஐயும் கோடு வரைஞ்சி காட்டியிருக்கிறோம். இது மாதிரி இங்கே 2 யூனிட்னு காட்டியிருக்குது. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 4 யூனிட்டு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் 60 யூனிட். இந்த மாதிரி எழுதிக்கிடுங்க. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 4 யூனிட்டு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர், இது 2 கிடையாது 4, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் 60 யூனிட்டு வரைஞ்சி புள்ளிகளை குறித்து கிராஃப் வரைஞ்சிட்டோம். இந்த 5 கணக்குகளையும் நேர் விகித மாறல் கணக்குகளை அட்டவணையை கரெக்டாக தெரிஞ்சு வச்சு கிராஃபை மிக எளிமையாக போடுறதுக்கான வாழ்த்துக்கள். அதை கணக்கு நோட்டில் கிராஃப் நோட்டில் செஞ்சு பாருங்கள், மிக எளிமையாக இருக்கும்.